வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மிதுன ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மிதுன ராசி மக்களாகிய நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அது சார்ந்த நிலை சரியாகும் மற்றும் உங்களது உடல்நிலையும் நலமாக மேம்பட்டு வரும். இருப்பினும் பல காரணங்களால் நீங்கள் எங்காவது பயணம் செய்ய வேண்டியிருக்கும் சூழல் இருக்கிறது. அது தொழில்முறையாக கூட இருக்கலாம். இந்த பயணங்களால் நீங்கள் சீக்கிரத்தில் சோர்வு அடைந்து மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவீர்கள். ஆகையால் எந்த ஒரு பயணத்தையும் திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு முன்னால் முடிந்தவரையில் அதை தவிர்க்க முயற்சி செய்வது தங்களது தேகத்திற்கு நலமாக இருக்கும். இந்த வாரத்தில் முக்கியமாக உங்கள் உடலுக்கு தேவையான அதிக ஓய்வை கொடுப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி மக்களின் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களை ஏற்பாடு செய்வது சாத்தியமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் அதற்காகவும் நீங்கள் உங்கள் உழைப்பையும் பணத்தையும் அதிகம் செலவிட வேண்டியிருக்கும். மிதுன ராசியை பொறுத்து 4வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் நிதி நிலைமையை மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார். இதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும், கவலையில் மூழ்குவீர்கள். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் குறுக்கீடுகளால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் நல்ல விதமாக தீர்மானிக்க முடியவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் வீட்டின் உறுப்பினரிடம் உங்கள் குணமும் கொஞ்சம் மாறி முரட்டுத்தனமாக வெளிப்படும். ஆகவே சற்று கவனமுடன் நீங்கள் உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். உறவுடைய முறிவு உங்களுக்கு மனதிற்கு மேலும் சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாரம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் உங்களின் பணித்திறனிலிருந்து உத்வேகம் பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன மற்றும் அவர்களும் உங்களை போற்றி புகழ்வார்கள். அவர்களுடன் சேர்ந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் தொழில் செய்யும் சந்தையில் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளை பெற இது உதவும். கடந்த காலங்களில் மிதுன ராசி மாணவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளை இந்த வாரம் மிதுன ராசி மாணவர்கள் தவறாமல் அடைவதற்குண்டான சூழல் இருக்கிறது. அதற்கு பிறகு மற்றுமுள்ள மாணவர்கள் அவர்கள் முன் உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் நீங்கள் பெற விரும்பினால் இந்த வாரம் உங்களால் முடிந்ததை உங்களின் படிப்பில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டு வெற்றிகளை சேர்க்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் முன் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கலாம், அவர்களும் பாராட்டுவார்கள். அதற்காக இப்பொழுதே படிப்பில் முதன்மை பெறுவதற்கு உண்டான செயல்பாடுகள் தயாராக தொடங்குங்கள். அக்கறையுடன் செயல்படுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பதை உணரலாம். தேவைப்பட்டால் உங்களின் அறிவை கல்வியில் மேம்படுத்த ஒரு நல்ல பயிற்சி அல்லது பரீட்சை மையத்தில் சேருங்கள். உங்களுடைய வகுப்பு ஆசிரியரின் அறிவுரையை கேளுங்கள். யாவும் நலமாகும். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தவறாமல் கேளுங்கள், பாராயணம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.